Hello everybody, welcome to the session. In this session, நம்ம பார்க்க போறது how to conduct circle time activities for the preschoolers. Montessori teachers, kindergarten teachers and Montessori teacher training pursue பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இந்த வீடியோவை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா you will get the clear idea. Okay, let's start. First of all, what is circle time? சர்க்கிள் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த குரூப் ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we have to gather the children. நம்ம சில்ட்ரனை கேதர் பண்ணி we have to make them to sit in a circle. நம்ம அதுக்குன்னு பர்டிகுலராக we have to gather them in a ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் there should be no distraction for the kids, okay, during this circle time activity. ஸோ கிட்ஸ் நம்மள ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டெசிக்னேட்டட் ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணி அங்கே நம்ம we have to conduct the circle time activities. ஸோ இந்த circle time activity கிட்ஸை வந்துட்டு கேதர் பண்ணி ஒரு சர்க்கிளில் அவங்கள சீட்டிங் பண்ணிட்டு அண்ட் டீச்சர் has to sit along with the children. ஸோ அப்போ அவங்களோட உட்காந்து நம்ம அவங்களுக்கு அந்த சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டிஸை ஒன் பை ஒன்னாக கண்டக்ட் பண்ணும்போது கம்ப்ளீட் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? கிட்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த டீச்சர் மேலே தான் இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். வி ஹாவ் டு சூஸ் தி பர்டிகுலர் ஏரியா அண்ட் வி ஹாவ் டு மேக் த சில்ட்ரன் டு சிட் இன் அ சர்க்கிள். ஸோ அங்கே கேதர் ஆகி ஒருத்தர் பார்க்குற மாதிரி அவங்கள வந்து ஒரு சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட்டில் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் வி ஹாவ் டு சிட் தேம். சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைம்ஸ், songs, stories and concepts. So rhymes and songs அவங்களுக்கு ஒரு ரிதமிக் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்பீச் டெவலப்மெண்ட் இல்லாத குழந்தைங்களுக்கு அண்ட் ஸ்பீச் வந்துட்டு ரொம்ப மாடரேட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த ரைம்ஸ் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோரிஸ். ஸோ ஸ்டோரிஸ்ன்னு பார்க்கும்போது வேர்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு சீக்வன்ஸாக அவங்களுக்கு ஒரு சென்டென்ஸை பேசுறதுக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் இன் த சென்ஸ் என்னெல்லாம் சொல்லலாம்? இந்த தீம் பேஸ்ட் கான்செப்ட்ஸ் மெனி கான்செப்ட்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கு. மை ஃபேமிலி, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் vegetables, fruits, animals, birds, whatever things that they see around them. About that நம்ம வந்து சைல்டோட நம்ம இன்டராக்ட் பண்ணுறது. ஸோ அப்படி இன்டராக்ட் பண்ணும்பொழுது சைல்டு வில் பி லேர்னிங் லாட்ஸ் ஆஃப் வெக்காபுலரி, நிறைய வெக்காபுலரி லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக என்ன ஆகும்? அவங்களுடைய ஸ்பீச் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய மெயினான 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ரைம்ஸ், சாங்ஸ், ஸ்டோரிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். Circle time